ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.python.org அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே காட்டும். ஸோ அங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணாமல் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம மேக் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக் ஓஎஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸை செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி காட்டும். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பிகினிங்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி 64 பிட்டா 32 பிட்டுக்குரிய சாஃப்ட்வேர்ஸா அப்படின்றத நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை விட அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுதான் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் நம்மளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓல்டு வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டவுன்லோட் 64 பிட்டுன்னு கொடுத்த உடனேவும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் ரொம்ப குயிக்காகவே டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனேவும் நம்மளுக்கு ஸ்க்ரீன் மானிட்டரில் நம்மளுக்கு டிஸ்பிளே காட்டும். ரைட், அந்த டிஸ்பிளேயில் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக இன்ஸ்டால் நவ்வான்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கீழே இருக்க 2 செக் பாக்ஸையும் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அந்த கீழே இருக்க 2 செக் பாக்ஸையும் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்டாலேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். அது சிஸ்டமில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் நம்ம பாண்டாஸ் நம்பிஒய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடியூல்ஸை நம்ம பைத்தான்லேயும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பைப்லைன் வந்து வேணும். ஸோ அந்த பைப்லைன் பாத்தை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக கீழே இருக்க அந்த 2 செக் பாக்ஸும் கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை 2ஐயும் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக 3 வந்து எனேபிளாக இருக்கும். அது 3 அப்படியே கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். ஒரு ஃபியூ செகண்டில் இன்ஸ்டால் ஆயிரும். ஃபைனலாக நம்ம சர்ச் பாக்ஸில் போய் நம்ம ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஐடிஎல்இ பைத்தான் செல் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம இன்ஸ்டால் பண்ண லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.12.9ல் நமக்கு பைத்தான் செல் வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் ப்ராசஸ்.